ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோவிலுக்கு தாங்க போகிறோம். எந்த கோவில் என்னான்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே போனால் டீ கிடைக்குதாங்க. என்ன டீ கடைன்னு பார்த்தா பிளாக் பெக்கோங்க. அங்கே தான் குடித்தா திருப்தியாக இருக்கும். 3 பேரும் ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சிங்க. இந்த எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்களான்னா, ஆட்டையம்பட்டி பிரிவுங்க. அங்கேருந்து தாங்க போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். அங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் வெண்ணந்தூர், ஆட்டையம்பட்டி, அதுக்கப்புறம் தாங்க காளிப்பட்டி கந்தசாமி கோவிலுங்க. நாங்கள் போகிற கோவிலுக்கு பேர். வாங்க பார்க்கலாம். காளிப்பட்டி போறோம். காளிப்பட்டியா? முருகர். காளிப்பட்டி முருகரை பார்க்க கிளம்பியாச்சு. விசேஷமெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சுங்க. நேற்று கருமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு காளிப்பட்டி முருகரை தரிசிக்க போகிறோம். ஓஹோ, 10 நாளைக்கா? 10 நாள் விசேஷம். போன வருஷம் பிளான் பண்ணி இந்த வருஷம் வந்தாச்சு. ஆமாம், போன வருஷம் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஏமாத்தீங்க. இந்த வருஷம் போகிறோம். இந்த மாசத்துல தான் போவாங்க கை கட்டி. ஒரு மாசம் வந்து வரும்ல. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்களான்னா வெண்ணந்தூருங்க. வெண்ணந்தூர் போய் அதுக்கப்புறம் தாங்க போகணும். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்க. வாங்க பார்க்கலாம். போய் என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் வாங்க. இந்த போகிற வழியில் கருப்புசாமி கோயில், இந்த ஏரிலாம் பெருசாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரதுனால நாங்கள் இப்போ தாங்க பார்க்குறோம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏரி இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த இதுதாங்க வெண்ணந்தூர் பஸ் ஸ்டாண்டு. இது தாண்டி தாங்க ஆட்டையம்பட்டி இருக்கான். அது தாண்டி தான் காளிப்பட்டி கந்தசாமி முருகன் கோவில் வந்து இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்காவது பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி தான் முருகர் வந்து இங்கே வரதுக்கான நமக்கு இது விட்ருக்காரு போல இருக்குது, வழி விட்டுருக்காரு போல இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக ஆட்டையம்பட்டி வந்தாச்சுங்க. இதை பாருங்கள், தூரமாக தெரியுது பார்த்தீங்களா? ராட்டினம்லாம் தெரியுது. அங்கே தாங்க கோவில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து கோவில் காளிப்பட்டினாவே கந்தசாமி கோவிலுங்க. அப்புறம் வந்து முறுக்கு வந்து இங்கே கை முறுக்குலாம் செய்வாங்க. அது ஃபேமஸுங்க. சூப்பராக இருக்கும். நாங்களும் போகக்குள்ள தாங்க வாங்கிட்டு போனோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது கோவிலெல்லாம் எப்படி இருக்குன்னு. அதை பாருங்கள், தூரமாக தெரியுது பார்த்தீங்களா ராட்டினம்? அதுதாங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் கோயில் இருக்குது. போய் நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னங்க கோயிலுக்கு போகிறது தான். வாங்க. கடையெல்லாம் நிறையா இருக்கும் போல் இருக்குங்க. பொரியெல்லாம் விதவிதமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சாங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதாங்க, அங்கே தாங்க கோபுரம் இருக்குது. அங்கே தான் கோயிலும் இருக்குது. வாங்க இந்த சைடாக போனோம். பலகார கடை நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. இந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதாங்க தேர் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இங்கே தேர் மாதிரியே அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறதுனால தேர் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொரியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய கடை இருந்துச்சு. கரும்பு கடை இதான் நிறைய பாருங்கள், கரும்பெல்லாம் நிறைய விற்றுட்ருந்தாங்க. ஜாடி இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டில் போய் முருகரை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக முருகன் பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க. இதை பாருங்கள், இங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தாங்க பாருங்கள் தேர் வந்து தேரெல்லாம் நிறுத்திட்டாங்க, இழுத்து முடிச்சிட்டாங்க. தைப்பூசத்தப்ப இழுத்தாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. 2 தேர் இருந்துச்சு. பாருங்கள், விளக்கு வாங்கிட்டு இது வந்து உப்பு இங்கே வாங்குவாங்கங்க. உப்பு வந்து ஃபேமஸ்ஸு. உப்பு வாங்கி நம்ம வந்து நினச்சத வேண்டிக்கிட்டு உப்பு 3 கைப்பிடி அள்ளி போட்டோம்னா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் நம்புகிறாங்க, நாங்களும் நம்புகிறோம். அப்படின்னு சொல்லி பற்றி குச்சியெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு உப்பு வந்து 3 கை அள்ளி போட்டுட்டு நம்ம நினச்சதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அள்ளி போடணுங்களாம். அதனால எல்லோரும் பண்ணுறாங்க, நாங்களும் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக நடக்கும்னு தாங்க சொல்கிறாங்க. அதனால நாங்களும் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கே கோயிலுக்கு போனாலுமே
ஃப்ரீ தரிசனத்தில் தாங்க நாங்கள் போவோம். இங்கேயுமே காசு பாருங்கள், 25 ரூபா ஒரு இது, அப்புறம் 5 ரூபா ஒரு இது போட்டிருந்தாங்க. நாங்கள் காசெல்லாம் கொடுத்து போகலைங்க. நாங்கள் பேசாமல் ஃப்ரீ தரிசனத்திலே போயிடலாம், கூட்டம்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் போயாச்சுங்க. போய் 5 நிமிஷம் கூட இல்லைங்க, சாமி உடனேவே பார்த்தாச்சு முருகரை. ஆனால் என்ன பார்த்த மாதிரியே இல்லை, டக்குன்னு அனுப்பி விட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, அலங்காரமெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்தாச்சுங்க. நம்ம வெளியில் வந்தால் இனிமேல் என்னங்க, கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து எப்படின்னா, கடை சுற்றி பார்க்குறோன்னு உள்ள ஒரு கடைக்கு போவோம், ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வருவோம். ஒரு கடையில் ஒவ்வொரு பொருளாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க 20 ரூபா கடைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போயிட்டு ஜாடியெல்லாம் கேட்டோம், 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2 இது மட்டும் எடுத்துகிட்டு சரி கடைக்குள்ளார போனதுக்காக ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். எங்கள் கேமராமேன் வந்து கேமரா இது வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே போய் கேட்குறோம் ஜாடி வேணுமான்னு சொல்லி, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த கடையில் ஏதாவது ஒன்று வந்ததுக்கு கிளிப்பை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த கடையில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டும் கிளம்பியாச்சு. எல்லாம் சின்ன சின்ன பொருள் அது இது எல்லாம் தோடு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தோங்க. என்னங்க சாமி பார்த்த மாதிரியே இல்லை, போன அடுத்த செகண்டே வந்தாச்சு. 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. தோடெல்லாம் கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு பாருங்கள், ஜிம்மிக்கு சூப்பராக இருக்குல்ல, பொம்மை மாதிரியே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும், ஆனால் நாங்கள் வந்து அதிகமாக இது யூஸ் பண்ணாதனாலே என்னமோ பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போவும் விடலைங்க, ஒரு 3-4 செட்டு தோடு எடுத்துக்கிட்டு தான் வந்தோம். ஏன்னா பார்க்க அழகாக இருக்குது. இந்த சைடு ஒருத்தர் வந்து கண்ணாடியை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைடு எல்லாம் நிறைய இடத்துல எல்லாமே தோடு கலெக்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொன்றும் பொருளை எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு கப்பு வந்து என் ஃப்ரெண்டு கேட்டா, அதுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்துட்டு, ஏன்னா அதில் தான் இனிமேல் மேடம் வந்து டீ குடிப்பாங்களாம். இந்த ஜல்லடை வச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த படத்துல எல்லாம் இப்படி ஜல்லடை பார்த்தா வீட்டுக்காரர் தெரிவார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வீட்டுக்காரரெல்லாம் தெரியவேன் நானே தெரியுறேன்னு சொல்லிட்டு வந்து நின்னேங்க. அப்புறம் கீ செயின் 3 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு ரிங்கு எடுத்தோங்க, செம்பு ரிங்கு எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அருவாமனையில் எவ்வளோ ரேட்டு என்னான்னு, ஏன்னா இங்கே குழிப்பணியார சட்டி இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதனால எல்லாம் பார்த்துட்டு ஆனால் வாங்கலைங்க. இந்த பாருங்கள் முறுக்கெல்லாம் இங்கே வந்து அச்சு முறுக்கு, தட்டு வடை, முறுக்கு எல்லாருமே இங்கே செய்கிறாங்க, சூப்பராக இருக்கும். எல்லாமே சுற்றி பார்த்தாச்சுங்க. வந்ததுக்கு எல்லாமே சாமியும் கும்பிட்டு திருப்தியாக கிளம்பியாச்சு. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியில் போயிருக்கீங்களா, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்களும் காளிப்பட்டி வந்தால் முருகனை கண்டிப்பாக பார்த்துட்டு முறுக்கும் வாங்கிட்டு போங்க. ஓகே பாய்.